ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சில்லி பிரெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 2 மெத்தடில் செய்யலாம். நான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செய்கிறேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் வந்து பாவ் பன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரெட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு அந்த பிரியாணிலலாம் போடுவாங்க இல்லையா மாஸ்டர், அந்த பிரெட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இங்கே ஆனால் அதெல்லாம் கிடைக்காது. அதனால் நான் வந்து பாவ் பன்னில் தான் செய்கிறேன். இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக போடுற மாதிரி மாவெல்லாம் கலக்கி இந்த ப்ரெட் அதில் டிப் பண்ணி அந்த மாதிரியும் செய்யலாம். பட் இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டும் வரும். அதனால தான் இந்த மெத்தடில் செய்கிறது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ அகெயின் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் தான் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு அது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் நான் வந்துட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி பாதி தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி கேப்சிகம் வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இது செய்யும் பொழுது 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் வந்துட்டு தக்காளி பச்சை மிளகாய் இது 2த்தையும் தான் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் பெருசாக எந்த மசாலாவும் சேர்க்குறதில்ல. ஒன்று 65 மசாலாவும் அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் தான் சேர்த்தேன். வேறு எதுவும் பெருசாக நான் இதில் ஆட் பண்ணல. இப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு 65 மசாலா ஆட் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா அந்த இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து நான் ரெட் சில்லி சாஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கெச்சப் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இது கூட ஒரே ஒரு மூடி வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஸோ கட்டாயமாக நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணி தான் செஞ்சாகணும். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இது நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் ஜஸ்ட் வீடியோக்காக இது நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அந்த கலர் வரும்ன்றதுக்காக. இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்சிகம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து அடுத்து கேப்சிகமும் வெங்காயமும் தான் சேர்க்க போகிறோம். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கேப்சிகமை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. தண்ணி நிறையா இருக்கும் பொழுது சேர்த்தோம்னா அது வந்து நல்லா அது வெந்து போயிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட்டை, அதை தான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு கிரேவியில் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு அப்படியே நல்லா அதை வந்து கிளறி விடணும். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மசாலா எல்லாம் ப்ரெட்டோட நல்லா கோட்டாகி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக மல்லித்தழை கொஞ்சமாக போட்டு, இல்லை ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. 2ல் எது இருந்தாலும் கொஞ்சமாக அதை தூவிட்டு அப்படியே இறக்கிக்க வேண்டியதான். இப்போ இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தழையை தூவிட்டு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஈவினிங் டைமில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, அதே சமயம் சீக்கிரமாக உங்களுக்கு வேலையும் முடிகிறது. அதனால் வந்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குட்டீஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். மல்லித்தழையை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அப்படியே பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சூப்பராக நம்மளோட சில்லி பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.